டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 போலீஸ் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 5/8/2022 அப்பதான். ஸோ உடற்பயிற்சி வகுப்புகளும் பாடக்குறிப்புகளும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் போற எல்லாருக்குமே. ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் பிரான்ச்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில் அட்மிஷன் போடணுன்ற நபர்கள் வந்து 8111070708 அல்லது 706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அதே போல பயிற்சி புத்தகங்களும் எங்க அகாடமியில் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருக்கு. பயிற்சி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்களும் இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக் ஆர்டரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் போலீஸ், வெல்கம் டு மும்பை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 10க்கு தான் வந்திருக்கோம். ஸோ எபிசோட் நம்பர் 10ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் மற்றும் அறிவியல் கேள்விகள் தான். சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இன்று எபிசோட் 10. ஸோ நிறைய பேர் வந்து நாளை சனி, மாலை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் எபிசோட் வராது தான் பிசி அல்டிமேட். ஸோ இது திங்கள் முதல் வெள்ளி வரை. ஏன்னா எபிசோட்ஸ் நம்ம சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால திங்கள் முதல் வெள்ளி வரைன்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கோம். ஸோ இனி வரும் காலங்களில் நாங்கள் ஃப்ரீ ஆகிற பட்சத்தில் இது சனிக்கிழமை உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த செஷன் உனக்கு இன்னொரு குட் நியூஸ்னு சொல்கிறேன். உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஏன்னா நம்ம படிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, படிச்சதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் ஒரு வேலை. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் உனக்கு ஒரு டெஸ்ட் நான் சொல்கிறேன். அது எப்போ வைக்க போறேன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த பிசி அல்டிமேட் சீரிஸ்ல தான் கொஸ்டின்ஸ்ல டெஸ்ட் இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன கேள்விகள்? தமிழ் மற்றும் அறிவியல். சோ முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஔடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. அதாவது நோய்க்கு சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஔடதம். ஔடதம் என்றால் என்ன? மருந்து. ஔடதம்னு சொன்னா என்ன சொல்றாங்க? மருந்துன்னு சொல்றாங்க. இந்த மருந்து தான் நோய்க்கு சிறந்தது. அப்ப கேள்வி இப்படியும் இருக்கலாம், நோய்க்கு சிறந்தது என்ன? மருந்து. அப்ப ஔடதம் என்றால் என்ன? மருந்து. சரி, ஔடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நம்மளை பொறுத்தவரை உளவியல்ல இப்போ இந்த மாதிரி சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுகன்னு இலக்கணத்தை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது இதை நம்மளுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இம்முன்னு இருக்கு, இங்க ஆண் இருக்கு. இந்த கேள்விக்குறியினுடைய இந்த பக்கம் இம்மு, அந்த பக்கம் ஆம். இதற்கு ஒரு விதி இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஒண்ணுமே இல்லம்மா. உடல் அப்படின்னா மெய், உயிர் அப்படின்னா உயிரெழுத்து. மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேரும் பொழுது அது வந்து உயிர்மெய் எழுத்தாக பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ மெய்யெழுத்தான இம் கூட உயிரெழுத்தான ஆ சேரும் பொழுது இதை படிச்சு பாருங்க, இம் ஆ மா அப்படின்ற இந்த வார்த்தை உருவாகும். அப்ப இம் கூட வெறும் ஆ, இந்த ஆ சேர்ந்துச்சுன்னா இந்த மா உருவாகும். அவ்வளவுதான். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இம்மோட ஆ செய்யும் போது அந்த வார்த்தை என்னவா மாறும்? மா. அப்ப ஔடத மாம் அப்படின்னு வந்து சேரும். அப்ப ஔடத மாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. எனக்கு முன்னாடி எல்லாருமே கீழே நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும்ன்றதுனால தான் இப்படி பண்ணோம். அப்ப ஒரு மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் பொழுது எப்படி புணரும் அப்படின்றத நாங்க சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. அப்ப எதிர்ச்சொல் எளிது. ஒரு காரியத்தை நீ மிகவும் எளிதா செய்து முடிப்ப அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? அரிது. இந்த காரியத்தை செய்யறதே ரொம்ப கஷ்டம்பா, அரிது. அப்ப எளிதுன்றது ஈஸி, அரிதுன்றது டிஃபிகல்ட். அப்ப எளிதா செய்து முடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அரியதாக செய்யப்பட, சில பேரால அரியதாக செய்யப்பட முடியும். அந்த மாதிரி இப்போ காவலர் தேர்வை நீங்க தான் எளிமையா தேர்ச்சி பெற்றுவீங்க. ஆனா ஒரு சில பேருக்கு அதுவே அரிய முயற்சியா தான் வெற்றி காண முடியும். சோ எளிதிற்கு எதிர்ச்சொல் என்ன? அரிது. சோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சரும் ஏ. அடுத்தது, பழையன கழிதலும் புதியன புகுதரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எதுக்கு சொல்லுவாங்கன்றது தெரியும். இது ஒரு பழமொழி தான். சோ இது வந்து போகி திருநாளான பொங்கலுக்கு முன்தினமான போகி திருநாள்ல தான் என்ன சொல்லுவாங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். அது வந்து ஒரு சாமி படத்துல வந்து விக்ரம் சாரே சொல்லியிருப்பாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. சோ அப்ப இந்த கேப்ல, இந்த டேஷ்ல வர வேண்டிய லெட்டர் வந்து புதியன. அப்போ பழையன கழிதலும். இதுல இருந்து நான் ஒரு சில கேஷன் கேட்கிறேன், பதில் மற்றும் மறக்காம சொல்லுங்க. பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள்னு தமிழகத்துல அழைக்கப்படக்கூடிய பொங்கல் திருநாள மகர சங்கராந்தி. ஓகேவா? மகர சங்கராந்தி. ஏன்னா இத டிஎன்பிஎஸ்சில மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங்ல வச்சிருந்தாங்க, நமக்கும் வைக்கலாம். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். சோ இந்த வகையான 3 பேர்ல கூப்பிடுறாங்க. ஓகேவா? மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். 6th படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மகர சங்கராந்தி எந்தெந்த மாநிலத்துல கூப்பிடுறாங்க, லோரின் எந்த மாநிலம்? லோரி மட்டும் நான் சொல்லிட்டோமா? பஞ்சாப்.
ஓகேவா? உத்தராயன் எந்த மாநிலத்துக்கு கூப்பிடுறாங்க? இது ரெண்டுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றியா? சோ மறக்காம இப்ப பண்ணிட்டு மகர சங்கராந்தின்னு எந்த மாநிலங்களையும் உத்தராயன் எந்த மாநிலங்களையும் கூப்பிடுறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. ஓகேவா? சோ இதுக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். சோ அடுத்தது இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்பத்தமிழ்னு ஒரு பாடல் இருக்கு, அதனுடைய ஆசிரியர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணு. ஓகேவா? இன்பத்தமிழ் என்ற பாடல் உன்னுடைய 6th இருக்கும். சோ அந்த இன்பத்தமிழ் பாடலின் ஆசிரியர் யாருன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, நான் ஆல்ரெடி நடத்தும் போதே 6th சொல்லியிருக்கேன் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு. அந்த பாடல்ல இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் எதெல்லாம் பொறுத்துக, ஏன்னா பொறுத்துக நாளைக்கு நான் எப்படி வேணா கொஸ்டின் பிஸ் பண்ணல தமிழ்ல. அப்ப இன்பத்தமிழ் என்ற ஆசிரியர் அந்த பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி விளைவுக்கு ஒரு நல்ல விளையணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? நீர் இருக்கணும். ஓகேவா? அப்ப விளைவுக்கு நீர். அப்ப ஏக்கு 3 வந்திருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏக்கு 3 வந்திருக்கிற ஆப்ஷன் ஒரு பி ஆப்ஷன், இன்னொன்னு சி ஆப்ஷன். அப்ப இந்த ஆப்ஷன் ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. அப்ப விளைவுக்கு நீர். அறிவுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, அறிவுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா தோல். அப்ப அறிவுக்கு தோல் அப்படின்றது இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. இளமைக்கு என்ன வேணும்? பால். அதுவும் இதுலதான் கரெக்டா பொருந்திருக்கு. புலவருக்கு வேண்டியது வேல். அப்ப அந்த இன்பத்தமிழ் என்ற பாடல் வரிகள்ல நடுவில் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஒரு இளமைக்கு என்றும் இளமையாக இருக்க என்ன அருந்த வேண்டும்? பால் அருந்த வேண்டும். புலவர்களுக்கு வேல் போன்ற கருத்துக்கள் வேண்டும். விளைவுக்கு உனக்கு நீர் வேண்டும். அறிவுக்கு உனக்கு தோல் வேண்டும். எல்லாம் சரியாக பொருந்தி இருப்பது சி ஆப்ஷன்ல தான். சோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவாமா? சோ புரிஞ்சுதா? அப்ப இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு உனக்கு கேட்டிருக்கேன், அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடு. அடுத்தது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் யார்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், ஈஸியான ஒரு விஷயம், நிறைய எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். தமிழ் மொழி போல் யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழி, அதை போல் இனிதாவது எங்கு காணோம் என்று அறிந்து பாடியக்கூடியவர் நம்ம பாரதியார் அவர்கள் தான். சோ பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுப்பிரமணியர் அவர்கள். சோ சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். ஓகேவா? சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சோ 6வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு சேர்த்து எழுதுகளை இப்பதான் என்ன படிச்சோம்? ஔடதமாம் அப்படின்னு படிச்சோம். இப்ப இந்த இடத்துல அடிக்கும் அடிக்கும் பிளஸ் அலை அப்படின்னு இருக்கு. அதே விதிதான். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அப்ப மெய்யோடு உயிரெழுத்து சேரும் பொழுது அது உயிர்மெய் எழுத்தாக புணரும். அப்ப இது மா, இது இம்மு பிளஸ் ஆ, என்னன்னு புணரும்? மா. அப்ப என்ன வார்த்தை வரும்னு பாத்தீங்கன்னா அடிக்கு மலை. அப்ப இந்த இம்மும் இந்த ஆவும் சேர்ந்து மாவா புணர்ந்தது. அப்ப மிச்சம் இருக்கிறதுல அப்படியே வந்துடும் அடிக்குமலை. அடிக்குமலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவ்வளவுதான், ஏ ஆப்ஷன். முடிஞ்சதா? அடுத்தது 7வது கொஸ்டின். தேசம் உடுத்திய நூலாடை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எந்த கவிஞர்? சோ இது எந்த இதுல வருது அதெல்லாம் நம்ம தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? பாரதம் அன்றைய நாற்றங்கால் ஒரு நூல் இருக்கு. பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த மாதிரி ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா, இது யாருக்குமே அதிகமா எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா இப்ப இன்னொரு நூல் சொல்றேன், அது சொன்னீங்கன்னா சொல்லிடுவீங்க. இது எங்கள் கிழக்கு. இந்த நூலை எழுதியவர் யாரு? இது எங்கள் கிழக்கு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே. சொல்லுங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால்னா தெரியாது, இது தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, அது சொல்லட்டுமா? கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார். கவி ஞாயிறு. கவி ஞாயிறு என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுபவர். சோ இவ்வளவு க்ளூ கொடுத்திருக்கேன். இந்த பாடல் வரிகள் இந்த தேசம் உடுத்திய நூலாடைன்னு எங்க வரும்? அந்த பத்தி சொன்னது இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால்ல. நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கவிஞர்களை பற்றி அவர் புகழ்ந்து பாடியவர். அவர் இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியரும் அவர் தான். கவிஞாயிறு என்ற பட்ட பெயரை பெற்றவரும் அவர் தான். இந்த நேரத்துக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நல்லா பாருங்க, அவருடைய பெயர் தாரா பாரதி. தாரா பாரதி. சோ இவருடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். இவருடைய இயற்பெயர். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்றோம். அப்ப இது எங்களுக்கு கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாரா பாரதி. அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பட்டப்பெயர் கவிஞாயிறு. கவிஞாயிறு என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யார்? தாரா பாரதி. சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். சோ இவர் தேசம் உடுத்திய நூலாடைன்னு எந்த நூலுக்கு அந்த பெருமையை சேர்த்தார், எந்த கவிஞருக்கு அந்த பெருமையை சேர்த்தாருன்னா நம்மளுடைய திருக்குறள் தான். உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய திருக்குறளுக்கு தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப திருக்குறள்
நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய அனைத்து வகையான தரப்பினரால், அனைத்து வகையான மதத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வகையான நூல். அதனால தேசமூர்த்திய நூலாலே என்று குறிப்பிடப்படும் நூல் எது? திருக்குறள். சோ அந்த ஒரு கொஸ்டினை வச்சு இவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது, மணிமேகலைக்கு கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? எல்லாருக்குமே தெரியும், ஆதிரை அவர்கள் தான். சோ மணிமேகலை என்பதும் போது அது ஒரு அட்சய பாத்திரம், அந்த அமுத சுரபின்ற ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவாங்க. சோ மணிமேகலைன்றது எதனுடைய தொடர் காப்பியமா அமைஞ்சது? சிலப்பதிகாரத்தினுடைய தொடர் காப்பியம். சிலப்பதிகாரம் என்பது மணிமேகலை என்பதும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள். அப்போ அதனுடைய தொடர் காப்பியமா வர்றதுதான் இது மணிமேகலை. சோ மாதவியினுடைய பொண்ணுதான் மணிமேகலை அப்படின்ற மாதிரி வரும். அந்த மணிமேகலைக்கு அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை. ஓகே, அடுத்தது, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எல்லாருக்குமே தெரியுமே, சொல்லியிருப்பீங்களா? இந்த நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல அடிச்சு பின்னிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா முண்டந்துறையில தான் இருக்கு. சோ பாக்கி இருக்கக்கூடிய சில இடத்த பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. வேடந்தாங்கல்ல என்ன இருக்கு? பறவைகள் சரணாலயம். கிட்டத்தட்ட வேடந்தாங்கல்ல தான் முக்கியமான பறவைகள் சரணாலயமே இருக்கு. அதே மாதிரி கோடியக்கரையிலும் பறவைகள் சரணாலயம் தான். இந்த கூந்தன்குளம்ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காம இருக்கக்கூடிய ஊர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கூந்தன்குளம். பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஏன்னா பட்டாசு வெடித்தால் பறவைகள் பறந்து போயிடும், இடம் விட்டு இடம் பெயர்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளுக்காக பட்டாசே வெடிக்காம வச்சுட்டு இருக்க ஊர் தான் இது கூந்தன்குளம். சோ தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? முண்டந்துறை. நெக்ஸ்ட், பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்தை போறதை என்னன்னு சொல்லுவாங்க? அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் ஒரு கொஸ்டின் தமிழ்ல கேட்கறாங்க. பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதை என்னன்னு சொல்லுவாங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்தது 10வது கொஸ்டின், முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதலில் உரையாற்றிய இடம் தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. நமக்கு எல்லாமே குடின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க அவர் உரையாற்றினார். முதல் அவர் எங்க உரையாற்றினார்? ஆனா அவர் முதல் அந்த இடத்துல உரையாற்றும் பொழுது யாரை பத்தி உரையாற்றினார்னு இருக்குல்ல. சோ விவேகானந்தர் அவர்களை பற்றி வந்ததுதான் என்ன பண்ணிருப்பாரு? உரையாற்றி இருப்பார். ஓகேவா? முதலில் அவர் விவேகானந்தரை பற்றி தான் அந்த இடத்துல உரையாற்றி இருப்பார். அது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி தான். அப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி என்ற ஊர்ல தான் உரையாற்றி இருக்கார். சோ முத்துராமலிங்க தேவர் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களும் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் ஒரு சில வார்த்தைகளாக புகழ்ந்திருப்பாங்க. அது என்ன வார்த்தைன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உனக்கு நீ எவ்வளவு படிச்சிருக்கன்றது டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் இன்னொருத்தருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்திருப்பாரு, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்திருப்பாரு. அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்ப முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதல் உரையாற்றிய இடம் எது? சாயல்குடி. நெக்ஸ்ட், இயற்கை வாங்குள் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. சோ அடிக்கோடிட்ட சொல்லியதுன்னா இதுதான். இந்த எங்கன்னு கேட்க போறீங்க. இதுதான் அந்த அடிக்கோடிட்ட சொல். அப்ப வாங்கூழ் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. சோ வாங்கூழ் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய காற்று, பெருத்த காற்று, சேதங்கள், அதிக அளவு சேதங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய அளவு காற்றை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாங்கூழ் என்று சொல்லுவாங்க. அப்ப இயற்கை காற்று ஆட்ட அப்படின்ற மாதிரி மீனிங். அப்ப இயற்கை அளவுல பெருங்கிய காற்று ஆட்ட. அப்ப வாங்கூழ் என்பதின் ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. நாளைக்கு கோடிட்ட இடத்தின் பொருளை கேளுக்க கூட உனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இயற்கை வாங்கூழ் ஆட்டனா என்ன அர்த்தம்? பெருத்த காற்று. சோ அடுத்தது ஒரு பொறுத்துக்கதா வச்சிருக்காங்க. நாற்று எல்லாருக்குமே தெரியும். நாற்றுனா என்ன பண்ணுவீங்க? நடுவீங்க. அப்போ ஒரு நாத்தை நடணும். ஏக்கு 3 இருக்கிறது பி ஆப்ஷன்லயும் டி ஆப்ஷன்லயும். அப்ப சியும் வராது, ஏவும் வராது. நீரை என்ன பண்ணுவாங்க? வயலுக்கு பாய்ச்சுவாங்க. அப்ப நீரை பாசறது. அப்போ பிக்கு 4. அப்போ டி ஆப்ஷன் தான் வரும். சோ இதுதான் கரெக்ட். பாக்கி இருக்கிறத செக் பண்ணுங்க. கதிரை அறுப்பாங்க, களை பறிப்பாங்க. களை பறித்தல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், நாற்று நடுதல். சோ ஆன்சர் ஆப்ஷன் இது டி. ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சிச்சு இது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு இதுல ஆகு பெயரை பத்தி சொல்லியிருக்காங்க. மொத்த ஆகு பெயர் எத்தனை வகைப்படுமா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றியா? ஆகு பெயர் எல்லாத்தையுமே நீங்களே கேக்குறீங்களே சார்னு சொல்லாதீங்க. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். இது நான் ஒரு முறை வகைகள் எத்தனை இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். ஆகு பெயர் என்பது எத்தனை வகைப்படும்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க ஆகுக அப்படின்பாங்க. சோ ஆகு பெயர் என்பது எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். சோ இதுல முதலாக பெயர், சினையாக பெயர், தொழிலாக பெயர், பண்பாக பெயர்னு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது
இந்த இடத்துல ஒரு கை குறைகிறதுனா அப்படின்னா நமக்கு 4 கை இருந்துட்டு என்னப்பா எனக்கு 2 கை இருக்கு, ஒரு கை குறையுதுன்னா இன்னொரு கை என்ன கடவுள் அடிஷனலா ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாரு? இல்ல, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் குறையிறாங்க, அதை வந்து ஒரு கை குறையுது அப்படின்ற மாதிரி கை என்ற இயற்பெயர். அதாவது ஆகு பெயர்னாலே என்ன, ஒரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். அதாவது ஒரு பெயர் சொல் ஒரு இயற்பெயரை மறைச்சு அதற்கு ஆகி வேற மாதிரி அதோட மீனிங் தர்றதுதான் ஆகு பெயர். அப்போ ஒரு கை குறைகிறதுனா இங்க கைன்றது இந்த கையை குறிக்கல, வேலை செய்ய ஒரு ஆள் குறைகிறது. அப்ப அது ஒரு கைன்றது ஒரு உறுப்பு, ஒரு சினை. அந்த சினையை வந்து வேற ஒரு விதமா நமக்கு குறிக்கிறதுனால இதோட பேர் என்ன, சினையாகும் பெயர். சினையாகும் பெயர். சரி, அடுத்தது முதலாக பெயருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை. ஓகேவா, இந்த மாதிரி சொல்லுவாங்க, மல்லிகை சூடினால், மல்லிகை தொடுத்தால், மலர் சூடினால், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மல்லிகை சூடினான், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுன்னு சொல்லலாம், முதலாகு பெயர். பண்பாகு பெயர்னா தின்றான், முறுக்கு தின்றான், இனிப்பு தின்றான், இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பண்பு பெயர், பண்பாகு பெயர்ல சேர்ப்பாங்க. ஸோ இது மாதிரி நாளைக்கு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கோ. இப்போதைக்கு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னா அது கை என்பது ஒரு வகையான சினை, அந்த சினையை பத்தி கூறுறதுனால அது சினையாகும் பெயர். ஓகேவா, அடுத்தது 14. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? எல்லாருமே இதை பார்த்தே சொல்லல. இ இதழ் குவியுதா? இதழ் குவியுது. அப்ப இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. ஓகேவா. சோ அடுத்தது இது வந்து ஒரு நூல்கள் மற்றும் அதனுடைய பெயர்களை கொடுத்திருக்காங்க. இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு, இதை பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நான் ஒரு சில விஷயங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கத்துத்தரேன். இது ஆக்சுவலா அன்புனா ரொம்ப பெருசா வைக்கணும். யார் மேலேயும் அன்புனா என்ன பண்ணணும், நான்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரூ லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவேன்ப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அன்பை வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப பெருசா வைக்கணும். அப்ப அன்புன்றது பெருசு. அப்ப அன்பு, இயற்கை அன்பு என்ற நூல் எதை குறிக்கிறது, பெரிய புராணம். அப்போ டிக்கு 2 வரணும். டிக்கு 2 வர்றது பாரு, இது ஒரு ஆப்ஷன் தான். டிக்கு 2 வர்றது இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சிருச்சு. ஆனா பாக்கிக்கும் நான் சொல்லிடுறேன். பரிணாமம், இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். அப்ப பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் என்பது வடக்குல எழுதக்கூடிய ஒரு ராமாயணம் என்ற நூலை தழுவி இங்க எழுதப்பட்டது. பரிணாமம் அங்க இருந்து இங்க வந்தது. இப்படி ஏன் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, உடனே என்கிட்ட சொல்லுவீங்க, சார் ராமர் நாமம் போட்டிருப்பார் சார். சோ ராமர் நாமம் போட்டிருக்கிறதால கம்பராமாயணம் பரிணாமம் அப்படின்ட்டு. ஓகே, அதுவும் சூட்டபிள், சூப்பர். அடுத்தது இயற்கை தவம். இயற்கை தவம்னா என்னன்னா சிந்தாமணி. தவம் செய்யறனா உன் கவனம் சிந்தாம செதறாம இருக்கணும், உன் கவனம் சிந்தாம செதறாம இருக்கணும். அப்ப இயற்கை தவம் என்பது சிந்தாமணி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. ஓகேவா, ஓவியம் வரையும் போது பாட்டு பாடினே வரைவாங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. அப்ப இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். சோ இதுல சீவக சிந்தாமணி, இது ஆக்சுவலா சீவக சிந்தாமணி, சீவகனை பற்றிய வரலாற்றை கூறும் நூல். இதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதுதான், எக்ஸாம் நூல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறதுதான், மனநூல் என்று அழைக்கப்படும். சீவக சிந்தாமணியுடைய இன்னொரு பெயர் மனநூல். கம்பராமாயணத்திற்கு கம்பர் அவர்கள் எழுதிய ராமாயணம் என்பதால் கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் கம்பர் அதற்கு முதலில் இட்ட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமாவதாரம். ராமாவதாரம், ராமர் அவதாரம் புரிந்தது, அதனால் ராமாவதாரம் என்று குறிப்பிட்டார். சோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அதை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஈஸி ஈஸி ஈஸி. ஓகேவா. அப்ப இயற்கை ஓவியம், ஓவியம்னா பாட்டு பாருனே வரைவாங்க 10 பாட்டு. இயற்கை தவம், சிந்தாமல் சிதறாமல் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். சோ சிந்தாமணி. இயற்கை பரிணாமம், நாமம் என்றால் ராமர் போட்டு பேர், சோ ராமாவதாரம் கம்பராமாயணம். சோ இயற்கை அந்த பெரிய புராணத்துக்கு சொல்லியிருந்தேன், இயற்கை அன்பு. ஓகே ஃபைன், இனிமே மறக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். கண்ணா வா என்பது டேஷ் தொடர். எனக்கு பழைய ரஜினி படம் தான் ஞாபகம் வருது, வா 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 கண்ணா வா அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலா என்னன்னா என்பது டேஷ் தொடர்னா விழித்தொடர். ஆக்சுவலா கண்ணா வா, வா என்றால் அழைத்தல். வா என்றால் என்ன, அழைத்தல் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா. இந்த அழைத்தல்னால என்னன்னா விழிதான். அழைத்தல்னால என்னதான், விழிதான். அப்போ இந்த மாதிரி வா, இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, ஒருத்தர் அழைக்கிறாங்கனாலே அது எதுலதான் போய் சேரும், விழியில தான் சேரும். அப்ப கண்ணா வா என்பது டேஷ் தொடர் என்றால் விழித்தொடர். அப்ப வா என்றால் அழைத்தல், அது பொருட்பட மீன் பண்றது வந்து விழியை தான் மீன் பண்ணுது. ஓகே, அடுத்தது 17வது கொஸ்டின். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலா தமிழ் மாநாடு என்பது இதுவரை 8 மாநாடுகள் முழுமையா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. 8 தமிழ் மாநாடுகள், ஒரு செம்மொழி மாநாடு. ஒரு செம்மொழி மாநாடு. செம்மொழி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு தெரியும், எல்லாருமே நம்ம கொஞ்சம் உயிரோட தான் இருந்திருப்போம் அந்த டைம்ல.
உயிரோட இருந்தோன்றதை விட நல்லா பார்த்துருப்போம். ஸோ செம்மொழி மாநாடு அது வந்து எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்தது. கோவையில நடத்தினாங்க ஒரு செம்மொழி மாநாடு. எந்த வருடம் செம்மொழி மாநாடு நடைபெற்றதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு அது கரெக்டா ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். செம்மொழி மாநாடு. அது மட்டும் இல்லாம தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப தமிழுக்கான செம்மொழி மாநாடு ஒன்று நடைபெற்றது. அது எப்ப நடைபெற்றது ஆண்டையும் சொல்லணும். நெக்ஸ்ட் தமிழ் மொழி செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இது வருடம் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உனக்கான டாஸ்க். இப்போ 8 மாநாடு நடைபெற்றது தமிழ் மாநாடு. அதுக்கான ஷார்ட்கட் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ஷார்ட்கட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படும். கோயிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவர். இது வந்து ஆக்சுவலா எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இதுதான் கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் அவர்களுக்கு மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவர். அப்ப இதுதான் அது குறிக்குது. இது கோயிலுக்கு கோலாலம்பூர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். இரண்டாவது சென்னை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோ வந்து கோலாலம்பூர். ரெண்டாவதா இருக்கிற சே சென்னை. ஓகேவா? மூணாவதா இருக்கிற பாட்டி பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கோயிலுக்குன்னா கோலாலம்பூர், சென்றனா சென்னை, பாட்டினா பாரிஸ். நாலாவது யாழ்ப்பாணம். யாரேனும் என்றால் யாழ்ப்பாணம். வழிமறித்தால் மதுரை. இதுதான் 5. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4, மதுரை 5. நமக்கு கேட்டது 5ஆம் உலக தமிழ் மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஓகேவா? சோ அடுத்தது 6 திருப்பியும் கோலாலம்பூர் தான். 6 வந்து கோலாலம்பூர் மலேசியால இருக்கக்கூடியது. ஓகேவா? 7 மொரீஷியஸ். 7 எங்க? மொரீஷியஸ். லாஸ்ட் 8 தஞ்சாவூர். 8. ஓகேவா? அப்ப 8 தமிழ் மாநாடுகளும் எங்க நடைபெற்றதுன்றது உனக்கு சொல்லிட்டு, ஒரு தமிழ் மாநாடு கோவையில நடைபெற்றது செம்மொழி மாநாடுன்னு சொல்லிட்டு அது எந்த வருடம் கேட்டிருக்கேன். பிளஸ் தமிழ் மொழி செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டி யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவர். கோலாலம்பூர், சென்னை, பாட்டினா பாரிஸ், யாரேனும்னா யாழ்ப்பாணம், வழிமறித்தால் மதுரை, கோயில் அகைன் கோலாலம்பூர், மொட்டைனா மொரீஷியஸ், தண்டிக்கப்படுவர்னா தஞ்சாவூர். ஓகேவா? ஃபைன். இப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் மதுரை முடிச்சிட்டோம். அது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இவர் வந்து நமக்கு தெரியும். இதுல சில கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பாயிண்ட்டும் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். சோ அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம் என்றுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் 14 அவர்கள் தான் சட்டமேதையான அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம். சோ இந்த ஏப்ரல் 14 என்ன தினம் அப்படின்னு நமக்கு இப்போ வந்து தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ நாள். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு கரண்ட் அஃபேர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமத்துவ நாள். எல்லாருக்குமே ஈக்குவல் லிபர்ட்டி கொடுக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஸோ சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாளை சொல்றாங்க? அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சமத்துவ நாள்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் செப்டம்பர் 17 யாருடைய நாள்னு பாத்தீங்கன்னா பிறந்த நாள்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை என்னன்னு சொல்றாங்க? எல்லாருக்குமே தெரியுமே, என்னன்னு சொல்லியிருக்காங்க? சமூக நீதி நாள். இதுவும் தெரியும். சோ அதே மாதிரி இது வந்து ஆல்ரெடி இருக்குதா? சோ ஏப்ரல் 14 சமத்துவ நாள் இப்ப ரீசெண்டா சொன்னது. இன்னொன்னு வந்து ஏப்ரல் 29 கவிஞர்களுக்கான தினம். கவிஞர்களுக்கான தினம் சொல்லியிருக்காங்க. கவிஞர் தினம். இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை தான் வந்து கவிஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? கவிஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர். அப்ப ஏப்ரல் 14 சமத்துவ நாள், ஏப்ரல் 29 கவிஞர் தினம். இது ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ செப்டம்பர் 17 வந்து பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள், சமூக நீதி நாளா சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன்.
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் சட்ட அமைச்சர் வந்து அம்பேத்கர்னு சொல்லிட்டீங்க. முதல் கல்வி அமைச்சர் யாரு? முதல் உள்துறை அமைச்சர் யார்? இது ரெண்டுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? சோ கல்வி அமைச்சர், முதல் கல்வி அமைச்சர், சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர், இது ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். வேணா உள்துறை அமைச்சர் நீங்க சொல்லுங்க. உள்துறை அமைச்சர் உனக்கான கேள்வி, கண்டிப்பா நீ தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். இவருடைய பிறந்த நாளதான் கல்வி அறிவு தினமா கொண்டாடுறோம். இவருடைய பிறந்த நாளதான் கல்வி அறிவு தினமா கொண்டாடுறோம். சோ இவருடைய பிறந்த நாள் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் இவருடைய பிறந்த நாள். சோ இவருடைய பிறந்த நாளை தான் கல்வி அறிவு தினமாவும் நம்ம கொண்டாடுறோம். சோ அப்ப இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். சோ உள்துறை அமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யாருன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். ஓகே, சோ அடுத்தது 19வது கேள்வி, ஹக்கசாலை. ஹக்கசாலை என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஹக்கசாலை அப்படின்னா மின்ட், அச்சடிக்கிற இடத்தை தான் குறிக்கும். அப்போ அந்த நாணயங்களை அச்சடிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அக்கசாலை. யாகசாலை இல்லமா அக்கசாலை. ஓகேவா? சோ 20வது கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கன் கேட்டது டேஷ் வினா. அதோ அதோ இது. ஓகேவா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. இப்ப கேள்வி பாருங்க, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது தெரியாது. அவருக்கு இங்க தெரியுமா? புதுசா வந்து யாருக்கும் தெரியாது. அப்ப அறியாவினா, அவருக்கு அது தெரியல. அப்போ அவருக்கு அறியாம கேட்டிருக்காரு இங்க நகர பேருந்து நிற்குமான்ட்டு. அப்ப அறியாமல் கேட்ட ஒரு வினா அறியாவினா. அதோ அங்கே நிற்கும், அப்போ ஒரு இடத்தை காட்டி அதோ அங்க நிற்கும் சொல்றேன்னா சுட்டு விடை. நான் சுட்டு காமிக்கிறேன். சுட்டுனா மீனை சுட்டு இல்ல, அங்க சுட்டி காமிக்கிறேன். அதோ அங்கதான் அப்படின்னு இடத்தை சுட்டி காமிக்கிறேன். அப்ப அது என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை. அப்ப மொத்தம் வினா எத்தனை வகைப்படும்? எல்லாருக்குமே தெரியும் வினா என்பது 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வினாவை விட விடதான் அதிகம். ஓகேவா? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். வினா நான் சொல்லட்டுமா? அறிவினா, அறிந்ததை பற்றி கேட்பது. எனக்கு எதனா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்ல போறேன். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும், அதை உங்ககிட்ட நான் தெரிஞ்சுட்டும் கேட்கிறேன், அது அறிவினா. அறியாமல் நான் உன்னிடத்தில் கேட்பது அறியாவினா. ஐயமாக நான் சந்தேகமா இது இருக்குமோ இப்படியா அப்படின்னு உன்கிட்ட சந்தேகமா கேட்கறது ஐயவினா. கொலல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த மாதிரி வினாக்கள் 6 வகைப்படுகிறது, விடைகள் 8 வகைப்படுகிறது. ஓகேவா? அது என்னென்ன விடைன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதீங்க, வேணாம். படிச்சாலே தெரியும், இதுலயே தெரிஞ்சு பாருங்க. வினாயதிர் வினாதர் விடை, சுட்டு விடை, இனமொழி விடை, மறைவிடை, இந்த மாதிரி நிறைய விடைகள் இருக்கும். சோ விடைகள் 8 வகைப்படுது. ஓகேவா? சார், நம் உடலின் சயின்ஸ் கேள்வி லாஸ்ட் ஒரு 5. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவை. கண்டிப்பா நம்ம உடல்ல தசைகள் உருவாகணும்னா புரோட்டீன்ஸ் இஸ் மஸ்ட். புரோட்டீன் வேணும். அப்போ புரதம், புரதம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு grow muscles in our body. ஸோ நம்ம உடலில் தசைகள் உருவாக்குறதுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா புரதம். ஓகே, ஃபைன். அடுத்தது ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஹேலஜன், ஹேலஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எந்த குடும்பம் சேர்ந்தது அப்படின்றாங்க. முதல்ல ஹேலஜன்னா என்ன? ஹேலஜன் அப்படின்னும் பொழுது ஃப்ளூரைன் அந்த மாதிரி சொல்றோம்ல, அதெல்லாம் தான் வந்து ஹேலஜன் ஃபேமிலியை சேர்ந்தது. அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது என்றால் 17வது குடும்பம். அப்போ தனிம வரிசை அட்டவணையில அதிகப்படியான குடும்பங்கள் அதிகப்படியான இடங்கள்ல இருக்கும். அதுல ஹேலஜன் குடும்பம் சேர்ந்தது வந்து என்ன? 17வது குடும்பம். அப்ப 18வது குடும்பம் வந்து மந்தவாயு. மந்தவாயு இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோ, அரிய வாயு அல்லது மந்தவாயுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா 18வது குடும்பம். 16வது குடும்பம் ஆக்சிஜன், ஆக்சிஜன் சொல்லுவாங்க. சோ ஹாலஜன் உப்பினிகள். ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு பேர் வந்து உப்பினிகள், இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, உப்பினிகள்னு சொல்லுவாங்க, உப்பினிகள். அப்ப ஹாலோஜன் வந்து எந்த தொகுதியை சேர்ந்ததுன்னா 17வது தொகுதி, தனிம வரிசை அட்டவணை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிடாதீங்க. கார்பன் டை ஆக்சைடை விட ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது வந்து கார்பன் மோனாக்சைடு, CO, கார்பன் மோனாக்சைடு தான். ஸோ இருக்கிறதுல அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது வந்து கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடலாம். காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில், காற்றேற்றம் என்றால் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பேசிக்கா பார்க்கக்கூடிய சோடா தான்.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடால கார்பரேட்டம் செஞ்சிருக்காங்க. அந்த சோடாவில் என்ன இருக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு நம்ம குடிக்கிற சோடா வெப்பம் வர்றதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு. அப்ப காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு. நீர்வாயு. சோ என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியே தர்றதுக்கு பேரு தான் தொகுப்பு வாயு. அது நீர்வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில தொகுப்புகள் 2 தொகுப்புகளால் சேர்ந்தது, அதனால அது வந்து தொகுப்பு வாயுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைம்மா, ஒரு கார்பனை நீ தண்ணீரோட நீராவியோட எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட் தான். ஓகேவா? எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட். இதோட வந்து நீ ஒரு கிட்டத்தட்ட 10,000 டிகிரி செல்சியஸை இது பண்ணனா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா, ஒரு கார்பன் தண்ணீரோட ஒரு 10,000 டிகிரி செல்சியஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா உனக்கு வெளியே வரக்கூடிய அவுட்புட் ஒன்று கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும் பிளஸ் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ அதுதான் நீர்வாயு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா நீர்வாயு. ஓகேவா? ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் முடிச்சிடும். எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா 10 எபிசோட் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட எபிசோட் 1 to எபிசோட் 10 250 கேள்விகள். ஒரு எபிசோடுக்கு 25 கேள்விகள்னா 250 கேள்விகள் நீ நினைப்ப, ஆனா இல்ல 255 கேள்விகள். உளவியல் எபிசோட்ல மட்டும் 5 கேள்விகள் எக்ஸ்ட்ரா பார்த்தோம். அதற்கான பதில் கேட்டுருந்தீங்கல்ல, தமிழ்நாடுன்றதை எப்படி கோட் பண்ணிருப்பாங்கன்னா MNU தாமா கரெக்ட். ஓகேவா? இன்னொரு MNU. ஓகேவா? நிறைய பேர் ஏன்னா அந்த பாம்பே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பே 3வது லெட்டர் 6வது லெட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 6 3ஆல வகுப்படுற அந்த லெட்டரை எடுத்து மை 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 அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்ப மை 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 அந்த 6 லெட்டரா எழுதியிருந்தாங்க. அப்ப தமிழ்நாடுன்றது 9 லெட்டர் வார்த்தை. தமிழ்நாடுன்றது என்ன? 9 லெட்டர் வார்த்தை. அப்ப 3வது லெட்டர் 6வது லெட்டர் 9வது லெட்டர் 3 6 9 இதை எடுத்து MNU எழுதுறோம். இது கேன்சர் சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபைன். இப்போ டெஸ்ட் நம்ம படிச்சது நம்ம எவாலுவேட் பண்ணிக்கணும்ல. டெஸ்ட் இருக்கு. இந்த 255 கேள்விகள் 255 கேள்விகள்ல இருந்து உனக்கு 50 கேள்விகள் டெஸ்ட். சனிக்கிழமையான நாளைக்கு வரலாம், இல்லைன்னா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்ப வேணாலும் உனக்கு டெஸ்ட் வரலாம். படிச்சு வச்சுக்கோ. இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோ. போயிட்டு வேகமா 50 கொஸ்டினுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ படிச்சது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு. இனி வரும் எபிசோட்ல நீ கலக்க போறன்னு அர்த்தம். ஓகேவா? பாப்போமா? ஸோ டெஸ்ட் இருக்கு, வெயிட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணு. தேங்க்யூ.